ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொத்து ஊற்றுன முட்டை கிரேவி தான். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயம் பல்லாரி எடுத்திருக்கேன், ஒரு பச்சை மிளகாவை 4 கீந்தி எடுத்திருக்கேன், ஒரு 3 பூண்டை கட் பண்ணி எடுத்திருக்கேன், ஒரு சின்ன சைஸ் தக்காளியை நைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், ஒரு 4 முட்டை இதுக்கு தேவையானது. நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சதும் பட்டை கசகசா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, பட்டை கசகசா சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டு வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ண வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், நல்லா வதக்கி விடலாம். இப்போ வெங்காயம் பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடலாம். தக்காளி வெங்காயத்தெல்லாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா, இப்போ கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நம்மளுடைய பொத்து ஊற்றின முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம்.